ஹலோ ஹோமிஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம நேற்று பார்த்தபடி ரெக்ரெஷன் இருந்துச்சு. ஸோ ரெக்ரெஷனோட ஒரு டைப் தான் வந்துட்டு லீனியர் ரெக்ரெஷன். ஸோ இந்த லீனியர் ரெக்ரெஷன் என்ன பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ லீனியர் ரெக்ரெஷன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேசிக்காக வந்துட்டு இந்த லீனியர் ரெக்ரெஷன் எப்படி நீங்கள் ஒரு விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. ஒருத்தன் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அந்த ஸ்டூடெண்ட்டோட ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மணி நேரம் படிக்கிறான்னு வச்சுக்கோம். அவனுக்கு எக்ஸாம் வந்து நாளைக்கு. அவன் 10 மணி நேரம் படித்தான் அப்படின்னா ஸ்கோர் வந்துட்டு 100 தொட்டுரும்னு வச்சுக்கோம். நம்ம இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அவன் 10 மணி நேரம் படிக்கிறான் அப்படின்னா அவனோட ஸ்கோர் 100க்கு போயிடும். அதுவே அவன் 5 மணி நேரம் படிக்கிறான் அப்படின்னா அவனோட ஸ்கோர் 50, ஒரு ஆவரேஜாக 50லேருந்து 60க்குள்ள அந்த பையன் வந்து மார்க் எடுப்பான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடி வந்து எக்ஸ், அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஸ்கோர் வந்துட்டு ஒய். இப்போ நம்மளால என்னத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா, இப்போ எக்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால ஒய்யை வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். லைக் இவன் எவ்வளோ நேரம் படிக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவனோட ஸ்டூடெண்ட் ஸ்கோர், லைக் அவனோட ஸ்கோருமே இருக்க போகுது. நம்ம இந்த எக்ஸை பேஸ் பண்ணி இந்த ஒய்யை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். சிம்பிளாக இவ்வளோதாங்க லீனியர் ரெக்ரெஷன். லீனியர் ரெக்ரெஷன் என்னன்னா, இது ஒரு சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங். இந்த சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங்ல நமக்கு வந்துட்டு லேபிள்டு டேட்டா செட்ஸ் இருக்கும். லேபிள்டு டேட்டா செட்ஸ் மீன்ஸ் நமக்கு எக்ஸும் கொடுத்துருவாங்க, ஒய்யும் கொடுத்துருவாங்க. லைக் எக்ஸுங்கிறது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டி, ஒய்ங்கிறது வந்து லேபிள். நமக்கு வந்துட்டு இந்த எக்ஸை இப்போ வந்து நமக்கு 10 மணி நேரம் இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு ஸ்கோர் 100, நமக்கு 5 மணி நேரம் அவன் படித்தான் அப்படின்னா அவனோட ஸ்கோர் 50 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லேபிள்டு டேட்டா செட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம லீனியர் ரெக்ரெஷனை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். இதில் என்னன்னா, ஒரு வேல்யூவை இன்னொன்று வேல்யூ வச்சு ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். பேசிக்காக இவ்வளோ தான் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட், இன்டர்னல் கான்செப்ட் ஒன்று இருக்குது, பெஸ்ட் ஃபிட் லைன்னு சொல்லுவாங்க. அ லைன் விச் ஹேஸ் ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட், ஒய் இன்டர்செப்ட். நம்ம முன்னாடி மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா படிச்சிருப்போம், ஒய் ஈக்குவல் டு mx + cன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு mx + cன்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த mx + cங்கிறது என்னன்னா, ஒய்ங்கிறது லெஃப்ட், லைக் ஒய்ங்கிறது நம்மளோட இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிற வேல்யூ தான் ஒய். நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ தான் எக்ஸ். ஸோ எக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒய்யை ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸுங்கிறது வந்துட்டு ஹவர்ஸ் ஆஃப்னு வச்சுக்கோங்க, ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க, ஸ்டடி ஹவர்ஸ். இந்த ஒய் வந்துட்டு ஸ்கோர்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்கோரை ப்ரெடிக்ட் பண்ணணும். நமக்கு அதுக்கு மொத்தம் 2 வேரியபிள் தேவைப்படும். ஒய் எம்ங்கிறது ஒன்று, சிங்கிறது ஒன்று. எம்ங்கிறது வந்து ஸ்லோப், ஓகேவா. சிங்கிறது வந்துட்டு ஒய் இன்ட்ரெஸ்ட். நம்ம பிளாட் பண்ணோம்ல கிராஃபில், அந்த பிளாட் பண்ண கிராஃபில் வந்துட்டு நமக்கு ஒரு லைன் ஒன்று கிடைக்கும். இந்த லைன் தான் வந்துட்டு பெஸ்ட் ஃபிட் லைன்னு சொல்லுவாங்க. இந்த லைன் தான் வந்துட்டு நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம இந்த லைனை கால்குலேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோமே, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு லைன் நான் இங்கே வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த லைன் ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த லைன் ஏக்கு வந்து என்ன வருதுன்னா, நம்ம 5 மணி நேரம் படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 16ங்கிற மார்க் வரும்ன்றது நமக்கு கிடைச்சிருக்கு, ஓகேவா. எப்போ இந்த லைனில் போயிட்டு நான் இந்த லைன் 5ங்கிற இடத்துல இந்த லைன்லேருந்து என்ன வருதுன்னு போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 16ங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரிஜினலாக 5 மணி நேரம் படித்தோம் அப்படின்னா இருக்கிற டேட்டா செட் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 20ன்னு கிடைச்சிருக்கு, ஓகேவா. ஸோ நமக்கு எவ்வளோ எரர் இருக்கு, 20 - 16, இவ்வளோ எரர் இருக்கு. நமக்கு 4 மார்க் எரர் வந்திருக்கு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த எரர், இப்போ 4 மார்க்காக இருக்கிறது 3 மார்க்காக குறைக்கணும், 2 மார்க்காக குறைக்கணும், 1 மார்க்காக குறைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கிட்டே போனோம். நம்மளால வந்துட்டு இந்த எரரை ஃபுல்லாக மிட்டிகேட் பண்ணி நமக்கு ஒரு ப்ராப்பரான பெஸ்ட் ஃபிட் லைன். ஸோ இப்போ ஏங்கிற லைனு நமக்கு 16, 20ன்னு குறிக்குதா. இப்போ நான் அடுத்து ஒரு மாடலை மறுபடியும் ட்ரெயின் பண்ணுறேன். அப்போ நமக்கு பீன்னு ஒரு லைன் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பீன்ற லைனில் வந்துட்டு நமக்கு தேவையான எரர் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த பீன்ற லைனில் வந்துட்டு 20 - 17, இங்கே நமக்கு 17ன்னு ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு 3ஆ மாறிடுச்சா நமக்கு எரர். ஸோ இந்த பெஸ்ட் ஃபிட் லைனுங்கிறது என்னன்னா, நமக்கு வந்துட்டு நம்ம ஒரு லைன் வரைய போறோம். இந்த லைன் வந்துட்டு கரெக்டாக அந்த டேட்டா பாயிண்ட்ஸோட எல்லா இதையும் கவர் பண்ணி நம்ம எப்பெல்லாம் இந்த ப்ரெடிக்ஷன் மேக் பண்றோமோ அப்பெல்லாம் நம்ம கரெக்டான ப்ரெடிக்ஷன், லைக் க்ளோஸ் டு கரெக்டான ப்ரெடிக்ஷன் வந்து நமக்கு தரணும். ஸோ இதுதான் வந்துட்டு பெஸ்ட் ஃபிட் லைன். இந்த பெஸ்ட் ஃபிட் லைனை கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் யூஸ் பண்றது வந்துட்டு கிரேடியன்ட் டிசென்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த கிரேடியன்ட் டிசென்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த வீடியோல வந்துட்டு எப்படி அந்த கிரேடியன்ட் டிசென்ட் ஒர்க் ஆகுது, எப்படி மல்டிபிள் டைம் ஐட்ரேட் பண்ணி கரெக்டான ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கிறாங்க நான் சொல்லித்தரேன். நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள். லைக் இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ங்கிறது வந்துட்டு ஹவர்ஸ், இந்த டிபெண்டன்ட் வேரியபிள்ங்கிறது வந்து மார்க்ஸ். இவ்வளவுதான். இப்போ இந்த ஹவரை மட்டும் பேஸ் பண்ணி இந்த மார்க் இருக்க போகிறது கிடையாது. ஹவரை பேஸ் பண்ணி இருக்கலாம், அடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி இருக்கலாம், நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வளர்ந்துக்கிட்டே போகும். ஆனால் டிபெண்டன்ட் வேரியபிள் நீங்கள் சிங்கிளாக ஒன்று தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்துட்டு மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கலாம் நமக்கு, ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்ட் வந்து காஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ காஸ்ட் ஃபங்க்ஷன்னா ஒன்றுமே கிடையாது. நான் இப்போ இவ்வளோ நேரம் ஒரு எரர்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தேன், 20 - 16 இவ்வளோ எரர் வருது. லைக் இந்த ஒய்ங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூ, இந்த ஒய்ங்கிறது ஒரிஜினல் வேல்யூ. நம்ம மாடலை எவ்வளோக்கு எவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ணி இந்த ஒய்யையும் இந்த ஒய்யை ஈக்குவல் ஆக்குறோங்கிறதுல தான் நம்மளோட ஆப்டிமைசேஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்டிமைசேஷனுக்கு யூஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு காஸ்ட் ஃபங்க்ஷன். இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் என்னத்தை கண்டுபிடிக்கும் அப்படின்னா, ப்ரெடிக்டட் வேல்யூக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் நடுவில் டிஃபரன்ஸை பேசிக்காக சொல்லும். இதில் மல்டிபிள் டைப் ஆஃப் காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒரு சில பேர் வந்துட்டு மீன் ஸ்கொயர்ட் எரரை யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு மீன் அப்சல்யூட் எரரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்காக இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மீன் ஸ்கொயர்ட் எரர்னு ஒரு ஃபார்முலா, லைக் மீன் ஸ்கொயர்ட் எரர்னு சொல்லிட்டு இந்த மீன் ஸ்கொயர்ட் எரருங்கிற ஒரு வேல்யூவை நம்ம காஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான வேல்யூ என்னன்னா,
half summation of I yi into y. லைக் இந்த ஃபார்முலாவை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த y கேப் ஐங்கிறது ப்ரெடிக்டட் வேல்யூ, இந்த yiங்கிறது ஒரிஜினல் வேல்யூ. ஸோ ப்ரெடிக்டட் வேல்யூ மைனஸ் ஒரிஜினல் வேல்யூ தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இங்க ஐங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது, சம்மேஷன் மென்ஷன் பண்ணுதுன்னா இங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெறும் 5 ஹவருக்கு நான் பார்த்தேன். அதுவே நான் 6வது ஹவர் 7வது ஹவர் 8வது ஹவர் 7.5 மணி நேரம் 8.5 மணி நேரம் இந்த மாதிரி மல்டிபிள் பாயிண்ட்ஸ்க்கு நான் பார்க்குறேன் பார்த்தீங்களா. இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒன்று கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 6 மணி நேரத்துக்கு நான் பார்க்குறேன்னு வச்சுக்கலாம். 6 மணி நேரத்தோட என்னோட ஒய் ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ப்ரொடிக்ஷன் ஆஃப் 6 பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 15 மார்க்குன்னு காட்டுதுன்னு வச்சுக்கோம். அதுவே என்னோட ஒரிஜினல் வேல்யூ வந்துட்டு 10 மார்க்குன்னு காட்டுனதுன்னு வச்சுக்கோம். அப்போ 15 - 10 எனக்கு இவ்வளோ எரர் காட்டுது, எனக்கு 5. ஸோ இந்த 5 ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு 4. ஸோ 4 + 5 மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மல்டிபிள் பாயிண்ட்ஸோட சம்மேஷன் எடுத்து அதை ஹாஃபாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மீன் ஸ்கொயர்ட் எரர் வந்துடும். ஸோ இந்த மீன் ஸ்கொயர்ட் எரரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மீன் ஸ்கொயர்ட் எரரை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கணுமோ, நம்மளோட மெயின் கோலே வந்து நீட் டு ரெடியூஸ் த காஸ்ட் ஃபங்க்ஷன். நம்மளோட காஸ்ட் ஃபங்க்ஷனை குறைக்க நம்மளோட பெஸ்ட் ஃபிட் லைன் வந்துட்டு கரெக்ட் ஆகிட்டே வரும். இந்த பெஸ்ட் ஃபிட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆகிட்டே வரும். இந்த இப்படி ஒன்று வரும், இப்படி ஒன்று வரும், இப்படி நமக்கு பெஸ்ட் ஃபிட் லைன் எந்த பெஸ்ட் ஃபிட் லைன் இருக்குல்லே பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த பெஸ்ட் ஃபிட் லைன் தான் வந்துட்டு நம்ம மாடல்ல யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஆப்டிமைசேஷனுங்கிறத விட எரர் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது. கரெக்டா? ஏன் எரரை குறைக்கணும்? நமக்கு ஒய் ப்ரெடிக்ஷன் லைக் நம்ம ப்ரெடிக்ட் பண்ற வேல்யூ கரெக்டாக ப்ரெடிக்ட் ஆகணும். கரெக்டா? ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு எரரை அவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிட்டே வரும். இப்போ வந்துட்டு நான் 2 வேரியபிள் பற்றி பேசினேன். எம் ஸ்லோப்ன்ற ஒரு வேரியபிள், சிங்கிற ஒரு வேரியபிள் வந்துட்டு ஒய் இன்டர்செப்ட்ங்கிற ஒரு வேரியபிள். ஸோ இந்த 2 வேரியபிளை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு ஒய் ஈக்குவல் டு mx + c இருக்கு. ஸோ நமக்கு எக்ஸ் கிடைச்சிரும், நம்ம ஒய் கண்டுபிடிக்க போறோம். நமக்கு இந்த 2 வேரியபிள் நமக்கு தேவை. ஸோ இந்த 2 வேரியபிளை கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்காக வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த 2 ஃபார்முலாவுமே எதை பேஸ் பண்ணிருக்குன்னா சம்மேஷன் ஆஃப் xy அண்ட் சம்மேஷன் ஆஃப் x அண்ட் சம்மேஷன் ஆஃப் y இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கு. இதுல நீங்க இந்த 2 ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த மீன் ஸ்கொயர்ட் எரர் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளோட காஸ்ட் ஃபங்க்ஷன். இந்த காஸ்ட் ஃபங்க்ஷனை சால்வ் பண்ணணும். எதுக்காக சால்வ் பண்ணணும்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஐன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒய் ப்ரெடிக்ஷன் ஐ. இந்த ஒய் ப்ரெடிக்ஷன் ஐக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், mx + c எழுதிக்கலாமா? எது மூலியமான இன்டெகிரல் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த 2 வேல்யூஸ் கிடைக்கும். எம்மோட வேல்யூ அண்ட் சியோட வேல்யூ. எம்மோட வேல்யூ வந்துட்டு n மீன்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், சம்மேஷன் ஆஃப் xyங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும். எக்ஸுங்கிறது வந்துட்டு இண்டிபெண்ட், ஒய்ங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். அடுத்து சம்மேஷன் ஆஃப் x சம்மேஷன் ஆஃப் y. ஃபார் எக்ஸாம்பிள் xyங்கிறது இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா xங்கிறது 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, yங்கிறது 2 3 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொண்டு வரது தான் சம்மேஷன் ஆஃப் xy. அடுத்து சம்மேஷன் ஆஃப் x மட்டும்ங்கிறது x மட்டும் நம்ம சம்மேஷ் பண்றது. அடுத்து சம்மேஷன் ஆஃப் yங்கிறது y மட்டும் சம்மேஷ் பண்றது. அதே மாதிரி x2 உங்களுக்கு பேசிக்கா அது எதுக்காக இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம m கண்டுபிடிச்சு அந்த m கொண்டு வந்து இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு c வேல்யூ கிடைக்கும். ஸோ c வந்துட்டு சம்மேஷன் ஆஃப் y மைனஸ் m ஆஃப் சம்மேஷன் ஆஃப் x பை n. ஸோ பேசிக்கா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம m and c கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இது ஒரு தடவை மட்டும் நம்ம ரன் பண்ண போறது கிடையாது. இந்த சம்மேஷனை மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ரன் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கிரேடியன்ட் டிசென்ட்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு. அது எதுக்காகனா நம்ம ஒரே ஒரு தடவை m and c கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு மல்டிபிள் இடத்துல எரர்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இந்த m and c வந்துட்டு பயங்கரமா ஆப்டிமைஸ் மீன்ஸ் நம்ம அந்த பெஸ்ட் ஃபிட் லைன் வந்துட்டு கரெக்டாக கொண்டு வரணும். 1 2 எந்த பெஸ்ட் ஃபிட் லைன் வந்துட்டு கரெக்டாக இருக்கு, எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரசி. MSc சொன்னால ஸ்கொயர்ட் எரர், இந்த மீன் ஸ்கொயர்ட் எரர் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது. அவ்வளோ குறைக்க நமக்கு இந்த m and c க்கான வேல்யூ மாறிட்டே வரும். நமக்கு ஒன்றா மாறி வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைப் ஆஃப் லீனியர் ரெக்ரெஷன் 2 இருக்கு மொத்தம். சிம்பிள் ஒன்று, மல்டிபிள் ஒன்று. சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் mx + c. லைக் நமக்கு ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் இருக்கு. அதே இது நீங்கள் மல்டிபிள் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிறது ஒன்று, ஒரே ஒரு ஒய் இன்டர்செப்ட் தான். பட் நமக்கு மல்டிபிள் டிமென்ஷன்ஸ் இருக்கும். லைக் m1 m2 m3 m4 மல்டிபிள் இதுவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு 3D எடுத்துக்கலாம். நான் இவ்வளோ நேரம் XY பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். இப்போ ஜெட்னு ஒரு கோஆர்டினேட் எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் 3D வெக்டர். ஸோ இந்த ஜெட்டுங்கிற போது நமக்கு ஒய்ங்கிறது ஒன்று நடுவில் வருதுன்னா நமக்கு 2 டிபெண்ட் பண்ணியிருக்கும். கரெக்டாக? ஸோ ஜெட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், அதே மாதிரி எக்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனில் வந்துட்டு மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளை கண்டுபிடிக்கும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோடிங் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே கூகுள் கொலாபில் வச்சிருப்பேன். நீங்கள் போய்ட்டு கோடிங் எக்ஸாம்பிள்ஸ் இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்காக வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம போன வீடியோவில் வந்துட்டு நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தேனோ அதே தான். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா பேஸ்டில் நான் உங்களுக்கு வந்து லீனியர் ரெக்ரெஷன் சொல்ல போகிறேன். அடுத்து நான் கிரேடியன்ட் டிசென்ட் நடத்தும் போது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் எப்படி கிரேடியன்ட் டிசென்ட்டோட சேர்ந்து இது லீனியர் ரெக்ரெஷன் ஒர்க் ஆகுதுன்ட்டு.
இப்பொழுதைக்கு நான் இன்டர்னல் சொல்ல போகிறேன். நான் மற்ற வீடியோ மாதிரி உட்காந்து லீனியர் ரெக்ரெஷனுங்கிற லைப்ரரி இம்போர்ட் பண்ணி நான் எப்படி நடக்குதுங்கிறத சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்னலாக என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது. ஸோ பேசிக்காக நான் யூஸ் பண்ண போகிற ரெண்டே லைப்ரரி NumPy அண்ட் Matplotlib. NumPy எதுக்கு நியூமெரிக்கல் ஆப்ரேஷனுக்கு, Matplotlib வந்துட்டு எதுக்கு நம்ம பிளாட் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. நான் TensorFlow எந்த ஒரு லைப்ரரியும் யூஸ் பண்ணல. உங்களுக்கு இன்டர்னல் எப்படி நடக்கணும்னு சொல்லி தரத்துக்காக. இதில் வந்துட்டு இது லீனியர் ரெக்ரெஷன் தானே தவிர இதில் வந்துட்டு நம்ம என்ன மாடல் கிரியேட் பண்ணல. மாடல் கிரியேட் பண்ணுறது நம்ம கிரேடியன்ட்டில் தான் நம்ம கிரியேட் பண்ண கிரேடியன்ட் டிசைனில். ஸோ ஃபஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் ஆயிடுச்சு நமக்கு. இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் லீனியர் ரெக்ரெஷன் கிளாஸ், இந்த கிளாஸ் தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. நமக்கு மொத்தம் வந்துட்டு 2 இருக்குது கரெக்டாக, M and C இருக்குது. அதை வந்து நான் ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணி, ஸோ இது பைத்தன் கோடு. பைத்தனில் வந்துட்டு நான் ஒரு கிளாஸாக ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ இனிஷியலைசேஷனுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எம்ஐயும் சிஐயும் வந்து நான் 0 செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபிட்டுங்கிறது தான் மெயின் ஃபங்க்ஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி M and Cக்கு நமக்கு n, xy, சமேஷன் ஆஃப் xy, சமேஷன் ஆஃப் y, சமேஷன் ஆஃப் x ஸ்கொயர், சமேஷன் ஆஃப் x ஹோல் ஸ்கொயர், இது எல்லாமே நமக்கு தேவை. கரெக்ட். அதே மாதிரி C கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு M தேவை. ஸோ இந்த எல்லாத்தையுமே நான் கால்குலேட் பண்ணுறது தான் இங்கே. n ஈக்குவல் டு லெங்த் ஆஃப் x, நம்ம என்ன கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து சமேஷன் ஆஃப் எக்ஸுக்கு np.sum of x, இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நம்பையில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் சம்மேஷனுக்கு. நமக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அடுத்து நம்ம M செட் பண்ணுறோம். இங்கே செல்ஃப் டாட் M ஈக்குவல் டு நமக்கு நம்ம அந்த ஃபார்முலா வந்துட்டு இங்கே பைத்தனில் நான் எழுதிருக்கோம். அடுத்து செல்ஃப் டாட் சியில் வந்துட்டு நம்ம M யூஸ் பண்ணி சிங்கிற y இன்டர்செப்டை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது வந்துட்டு ஃபிட்டிங். இந்த ஃபிட்டில் தான் வந்துட்டு நம்ம கிரேடியன்ட் டிசென்ட்டை யூஸ் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் ஃபிட் பண்ணி நம்ம எம்ஐயும் சிஐயும் ஆப்டிமைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு வரும். ஓகே, அப்புறம் இங்கே ப்ரெடிக்ஷன் ஃபங்க்ஷன். நம்ம ப்ரெடிக்ஷன் ஃபங்க்ஷனில் என்னன்னா நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் ஆயிருக்கா, லைக் இந்த y ஈக்குவல் டு mx + c சொன்னேன்ல, செல்ஃப் டாட் M ஸ்டார் x ப்ளஸ் செல்ஃப் டாட் சி, அது இதான் y ஈக்குவல் டு mx + cங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட்னு ஒரு சின்ன ஃபங்க்ஷனு. அடுத்து பிளாட். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேட்டர் பிளாட்டை யூஸ் பண்ணி Matplotlibல உங்களுக்கு பிளாட் பண்ணி உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுன்றதுக்காக காட்டுறது. ஸோ இந்த கிளாஸையுமே நான் இப்போ கிரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸுங்கிறதுக்கு வேல்யூ வந்துட்டு 1 2 3 4 5ன்னு கொடுக்குறேன். ஒய்ங்கிறதுக்கான வேல்யூ வந்துட்டு ஸோ எக்ஸ் 1ஆக இருந்தால் நமக்கு ஒய் 2ஆக இருக்க போகுது, எக்ஸ் 2ஆக இருந்தால் நமக்கு ஒய் 4ஆக இருக்க போகுது, எக்ஸ் 3ஆக இருந்தால் நமக்கு ஒய் 5ஆக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்துட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். மாடல் டாட் லீனியர் ரெக்ரெஷன் சிம்பிள், நான் இந்த கிளாஸை இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். மாடல் டாட் ஃபிட்டுங்கிற அந்த ஃபங்க்ஷனை நான் கூப்பிட்றேன். இந்த மாடல் டாட் ஃபிட்டுக்குள்ளே நான் எக்ஸையும் ஒய்யும் இன்புட்டாக கொடுக்குறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு நான் ஸ்லோப்பையும் இன்டர்செப்டையும் பிரிண்ட் பண்ணுறேன், எக்ஸ் அண்ட் ஒய்யை பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்து நான் உங்களுக்கு இந்த மாடலில் பிளாட் பண்ணி காட்டுறேன். ஸ்லோப் வந்து நமக்கு 0.6 கிடச்சிருக்கு, இன்டர்செப்ட் வந்து 2.2 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு இந்த இடத்துல சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் இந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு நம்மளோட பெஸ்ட் ஃபிட் லைன் இங்கே இருக்குது. இந்த பெஸ்ட் ஃபிட் லைனை நம்ம ஆப்டிமைஸ் பண்ண தான் எம்மும் சியும் கரெக்டாக வந்து நம்ம ஒய் ப்ரெடிக்ஷன் அதிகமாக வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நான் இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஒரு ப்ரெடிக்ஷனுக்காக சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு எக்ஸுங்கிற வேல்யூ வந்து 8ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸுங்கிற வேல்யூ 8ன்னு கொடுத்தோம்னா நமக்கு இங்கே வந்துட்டு இந்த பெஸ்ட் ஃபிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெஸ்ட் ஃபிட் லைனை யூஸ் பண்ணி நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இப்போ நான் ரன் பண்ணால் அதுக்கான வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க. ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா 7. அதாவது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இதில் வந்து 8 போய் டச் பண்ணியிருக்கு. ஓகேவா, 8 டச் பண்ணிட்டு அந்த 8க்கு நேராக இந்த பெஸ்ட் ஃபிட் லைனில் எங்கே வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 7 வந்துருக்கு. ஸோ இந்த பெஸ்ட் ஃபிட் லைனை யூஸ் பண்ணி நம்ம 8க்கு ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7ங்கிற வேல்யூ வந்துருக்கும். இதுதான் பேசிக்காக லீனியர் ரெக்ரெஷன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லை ஏதாவது நான் சொல்கிறது புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.